யார் ஒருத்தன் தன்னை பத்தியே தற்பு வச்சு சொல்றானோ அவன் தன்னையே கொல்லுவதற்கு சமானம். யார் ஒருத்தன் இன்னொரு மகானை நிந்தை பண்றானோ அவன் அவரை கொல்லுவதற்கு சமானம். ஆனா ஆத்ம பிரசம்சான் பெயர், தற்புகழ்ச்சிங்கிறத சொல்லக்கூடாது. தற்புகழ்ச்சி சொன்னா இவனுக்கே ஆயுஷ் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக இவனே தன்னையே கொண்டுக்கிறான் அப்படின்னு. இவனுக்கு ஞானம் குறையும், இவனுக்கு ஆயுஷ் குறையும், இவனுக்கு தேஜஸ் குறையும், இவனுடைய தர்மம் குறையும், எல்லாம் குறையும். இவன் சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் குறையும், தற்புகழ்ச்சினால எல்லாம் குறையும். அப்ப என்னாச்சுன்னு கேட்டான்னா இவனுக்கு மரணத்துக்கு சமானம் அது தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, மகான்களை பார்த்தால் அவர்களை நன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்மை நாம ஸ்தோத்திரம் பண்ணவே கூடாது. நம்முடைய பெருமையை நம்ம எடுத்து சொல்லக்கூடாது. மகான்களுடைய பெருமையை எடுத்து சொல்லணும், நம்மளுடைய சிறுமையை எடுத்து சொல்லணும். ஆனா நம்ம மாத்தி பண்ணிடுவோம். மகான்கள் பற்றி அவாகிட்ட ஏதாவது சின்ன தோஷம் இருந்தா அதை பெருசா சொல்லுவோம், நம்ம கிட்ட சின்னதா ஏதாவது நல்லது இருந்தா அதை பெருசா சொல்லிட்டு இருப்போம். இது ரெண்டும் பிரம்மஹத்திக்கு சமானம், ஆத்மஹத்திக்கு சமானம் என்பதாக ஒரு விஷயம் இங்கே மகாபாரதத்தில் இருக்கு.